வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை இந்த வீடியோவில் NSDL ஃபைனல் அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஐடிசியோட காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. டாடா பவரோட காலாண்டு முடிவுகள், அப்புறம் 2 மடங்கு லாபம் அதிகரித்துள்ள 95 பைசா மதிப்புள்ள ஒரு பென்னி ஸ்டாக் IFL, அதை பற்றி பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். NSDL IPO நேற்று ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு வெளிவந்த 3ஆம் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பார்க்கலாம். IPO மொத்தம் 41 முறை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளாக ஒரு ஷேருக்கு 41 பேர் போட்டி போடுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் 7.73 முறை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. NII நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நிறுவனமற்ற முதலீட்டாளர்கள் 34.98 முறை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த முதலீட்டாளர்கள், இவங்க ஆரம்பத்தில் ரொம்ப ஆக்டிவ் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இவங்க அதிக மடங்கு இவங்க தான் வாங்கியிருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. 103.97 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் கேட்டகரியில் பார்த்தா 15.42 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. மொத்தத்தில் பார்த்தா 3,51,27,002 பங்குக்கு ஒரு 144 கோடியே 3,73,716 பங்குக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. IFL என்டர்பிரைசஸ் இது ஒரு பென்னி ஸ்டாக். ஏற்கனவே 2 முறை இந்த நிறுவனத்தை பற்றி பேசியிருந்தோம். முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்ப்போம். வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக இருக்கிறாங்க. அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் அடிக்கடி இதை பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஆண்டுக்காண்டு 0.3 கோடியிலிருந்து 5.15 கோடியாக உயர்ந்திருக்கு. செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் 15.29 கோடியிலிருந்து 34 கோடியாக 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் சிங்கப்பூரை சேர்ந்த யூனிக் குளோபல் என்ற நிறுவனத்தில் 12% பங்குகளை அக்வயர் பண்ணுறாங்க, அதாவது கையகப்படுத்த போகிறாங்க. போர்டு இதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நேற்று நடந்த மீட்டிங்கில் இதை நம்ம மண்டே கவனிக்கலாம். இது ஏற்கனவே கடந்த வாரம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ பங்கு விலை 95 பைசாவில் இருக்குது. ப்ராஃபிட் நல்லா அதிகரிச்சிருக்கு. இது எதிர்காலத்தில் நல்லா ஒரு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனம். இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஐடிசியோட முதலாம் காலாண்டு முடிவுகள் ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. நிகர லாபம் போன வருடம் இதே காலாண்டில் 4,874 கோடி, இந்த முதலாம் காலாண்டில் 4,912 கோடியாக இருக்குது. ஆய்வாளர்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் போன வருடம் 18,266 கோடி. ஆனால் இந்த காலாண்டில் 20,911 கோடியாக ஆண்டுக்காண்டு 5% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன் 6,261 கோடியாக இருக்குது. 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் எபிட்டா மார்ஜின் 530 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சு 31.7% இருக்குது. இதுக்கு காரணம் பொருட்களோட கடுமையான விலை உயர்வு தான் காரணம்னு சொல்கிறாங்க. எபிட்டா அதிகரிச்சிருக்கு, எபிட்டா மார்ஜின் விழுந்திருக்கு. PBT ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரிக்கு முந்தைய லாபம் 6,545 கோடியாக 1.9% அதிகமாயிருக்கு. சிகரெட் பிரிவில் 3.7% அதிகரித்து 5,145 கோடியாக இருக்குது. சிகரெட் அல்லாத FMCG வணிகம் 16.5% குறைஞ்சு 397 கோடியாக குறைஞ்சிருக்கு. வேளாண் வணிகம் 21.9% உயர்ந்து 434 கோடியாக இருக்குது. வேளாண் வணிகத்தில் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்குறாங்க. காகிதம் அப்புறம் பேக்கேஜிங் துறையில் இந்த தடவையும் நல்லா சரிவாயிருக்காங்க. போன தடவையும் சரிவு 37.8% குறைஞ்சு 163 கோடியாக இருக்குது. முதலாம் காலாண்டில் சிகரெட் வணிகமும் வேளாண் வணிகமும் இவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஐடிசி சிகரெட் பிரிவில் ஆண்டுக்காண்டு வருவாய் 7.7% அதிகரித்து 8,520 கோடியாக இருக்குது. சட்டவிரோத சிகரெட் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளின் விளைவாக இந்த ஏற்றம் ஏற்பட்டிருப்பதாக நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐடிசியின் வேளாண் வணிக பிரிவில் ஆண்டுக்காண்டு 39% அதிகரிச்சிருக்கு. உள்ளதிலே இதுதான் அதிகமான வருமானம் கொடுத்துருக்கு. 9,685 கோடியாக இருக்குது. இந்த ஏற்றத்திற்கு காரணம் பயிர் நிபுணத்துவம் அப்புறம் நிக்கோட்டின் ஏற்றுமதிகள் வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐடிசி FMCG மற்றொரு பிரிவான 5,777 கோடியை பதிவு செஞ்சுருக்கு. பிஸ்கட்டு, பால் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அகர்பத்திகள் இந்த பிரிவு 5,777 கோடியை லாபத்தை பதிவு செஞ்சுருக்கு. குறைந்த விலை இறக்குமதிகள் மற்றும் பிராந்திய நிறுவனங்களின் போட்டி காரணமாக நோட்புக் பிரிவு அழுத்தங்களை எதிர்கொண்டு வருது. சமையல் எண்ணெய், கோதுமை மாவு, சோப் மற்றும் நூடுல்ஸ் போன்ற பொருள்களின் விலை உயர்ந்த போதிலும் அவற்றில் கவனம் செலுத்தப்பட்டு செலவு கட்டுப்பாடுகள் செய்யப்பட்டதால் எபிட்டா 50 அடிப்படை புள்ளிகள் உயர்ந்து 9.4 அதிகரித்தது. அப்புறம் பேக்கேஜிங் பிரிவு ஆண்டுக்காண்டு 7% உயர்ந்திருக்கு. 2,115 கோடியாக இருக்குது. சுமாராக
சுமாராக இந்த ஸ்டாக் வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இதை நம்ம கன்சிடர் பண்ண சொன்ன லெவல் வந்து 411க்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். 404க்கு கன்சிடர் பண்ணலாம், 392க்கு கன்சிடர் பண்ணலாம், 411க்கு கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து 550 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. டிவிடெண்டும் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டாடா பவரோட முதலாம் காலாண்டு முடிவுகள் ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. பார்க்கலாம். ஒருங்கிணைந்த நிகர லாபம் போன வருஷம் 1188 கோடி, இந்த வருஷம் 1262 கோடியாக 6.2% அதிகரிச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வணிகத்தில் லாபம் ஆண்டுக்கு ஆண்டு கிட்டத்தட்ட 95% அதிகரிச்சிருக்கு. 531 கோடியாக இருக்குது. செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் கடந்த வருடம் வந்து இதே காலாண்டில் 17,293 கோடியாக இருந்திருக்கு. இந்த காலாண்டில் 18,035 கோடியாக 4.3% ஆண்டுக்காண்டு அதிகரிச்சிருக்கு. எபிட்டா ஆண்டுக்காண்டு 17% அதிகரித்து 3,930 கோடியாக இருக்குது. அனைத்து வணிக பிரிவுகளையும் வலுவான செயற்திறனை தொடங்க போவதாக நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் தொடர்ந்து லாபம் அதிகரிச்சுட்டு வருது என்று டாடா பவரோட தலைமை நிர்வாக அதிகாரி பிரவீர் சின்ஹா தெரிவிச்சிருக்கிறாரு. முதலாம் காலாண்டு முடிவுகளையும் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். முதல் காலாண்டு முடிவில் 94 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி செயல்திறனை இயக்கியது. இதன் மூலம் மொத்த செயல்பாட்டு திறனை 5.6 ஜிகாவாட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கூரை சூரிய ஒளியில் சக்தியில் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. சூரிய சக்தி பிரிவில் மொத்த நிறுவனது வந்து 2 லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்த திறன் வந்து 3.4 ஜிகாவாட்டுக்கும் அதிகமாக இருக்குது. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் சூரிய கூரை பிரிவின் வருவாயில் 2 மடங்கு மேலாக அதிகரித்து 823 கோடியாக இருக்குது. இந்த நிறுவனத்தின் கூரையில் 45,500க்கும் மேற்பட்ட மின்சக்தி நிறுவல்கள் சாதனை அளவாக பார்க்கப்படுது. கடந்த நிதியாண்டில் சூரிய மின் திட்டங்கள் 111 ஜிகாவாட்டிலிருந்து இந்த காலாண்டில் 270 மெகாவாட்டாக அதிகரிச்சிருக்கு. அப்புறம் வந்து டாடா சோலார் நிறுவனம் வந்து 2026 முதலாம் காலாண்டில் 100 கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பதிவு பண்ணியிருக்கு. ஒடிசா டிஸ்காமில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 105 கோடியாக ஆண்டுக்காண்டு 186% அதிகரித்து 105 கோடியாக இருக்குது. அண்டை நாடாளம் பூட்டானில் இப்போ வந்து 18 மெகாவாட் நீர்மின் திட்டத்திற்கு எல்லை தாண்டிய மின்சார விற்பனையை தொடங்கியிருக்கிறதா டாடா பவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 494 வரைக்கும் போயிருக்கு, லோ 326 வரைக்கும் கீழே போயிருக்கு, க்ளோசிங் 389. பிஇ ரேஷியோ வந்து 31, செக்டார் பிஇ 26 தான். ஓவர் வேல்யூவாக இருக்குது. செக்டார் பிஇ வந்து 26, ஆனால் இது வந்து 6 கூட இருக்குது பிஇ ரேஷியோ. புக்கு வேல்யூ 105 ரூபா, 3.70 டைம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து ஸ்டாக் ஓவர் வேல்யூவாக இருக்கனால கொஞ்சம் குறைஞ்சா வாங்கினா நல்லாயிருக்கும், ஆனால் லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற லெவல் 360க்கு கன்சிடர் பண்ணலாம், 340க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம், 325க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க 395க்கு வெளியே வந்துடணும். லாங் டேர்முக்கு இந்த பங்கை குறைச்ச விலைக்கு வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கிட்டு விட்டுருங்க ஒன்ஸு. இது வந்து அது அழியாத ஒரு செல்வம். பவருங்கிறது உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு செல்வமாக இருக்கும். இதோட வளர்ச்சி அதிகமாகிட்டு தான் போகும். ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாம். சென்செக்ஸ் 585 புள்ளி இறங்கி 80,599 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 203 புள்ளி இறங்கி 24,565 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 344 புள்ளி குறைஞ்சு 55,617 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 3,366 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,186 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 6 பைசா ஏறி 87 ரூபா 54 பைசாவாக இருக்குது. ரொம்ப உச்சத்தில் இருக்குது. இந்திய பணம் ரொம்ப விழுந்திருக்கு. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 16 புள்ளி அதிகரித்து 24,615 இருக்குது. மார்க்கெட் திங்கக்கிழமை ஸ்லைடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட் 262 புள்ளி அதிகரித்து 99,049 இருக்குது. மறுபடியும் 1 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு 10 கிராம். சில்வர் வந்து 1 கிலோ 1,10,224 ரூபாயில் இருக்குது. 34 புள்ளி இறங்கியிருக்கு. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.